திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 14ஆம் நாள் 27/1/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று பிரதோஷ விரத நாள். சிவன் ஆலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே நந்தியம்பெருமானத்திலே விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பிரதோஷ உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் பழமை போல் ஆலயத்தை வலம் வராமல் இந்த பிரதோஷ காலத்திலே சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலிருந்து பிரார்த்தனை செய்து வழிபட்டு பலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடுகளை செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அதே போல நாளை மறுநாள் புஷ்ய அமாவாசை, தை அமாவாசை, புதன்கிழமை. இந்த உலகுக்கு அபிராமி அந்தாதி என்ற 100 பாடல்கள் கிடைத்த நாள். சுப்பிரமணிய பட்டராக இருந்தவர் அபிராமி பட்டர் என்கின்ற பெயர் பெற்ற நாள். அற்புதமான நாள் தை அமாவாசை. ஒவ்வொருவரும் இந்த தை அமாவாசையிலே பெற்றோர்கள் இல்லாதவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள் தை அமாவாசையிலே கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். இது இந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்கின்ற 2 அயனங்களிலும் முதல் மாதங்கள். இந்த தை மாதம், அதே போல அடுத்து ஆடி மாதம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்கிற 2 அயனங்களிலும் முதல் மாதத்திலே வருகின்ற முதல் அமாவாசை பிதர்களுக்காக மறைந்த பிதர்களை வேண்டி வழிபாடு செய்து விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் இந்த பெற்றோர்கள் வயதானவுடனே அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். காப்பகத்திலே கொண்டே விடக்கூடாது, முதியோர் இல்லத்திலே விடக்கூடாது, வயோதிப இல்லத்திலே விடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் தத்தமது பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் இந்த இன்றைய தினம் பிரதோஷ நாளிலே சிவன் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வதும், நாளை மறுநாள் புதன்கிழமை தை அமாவாசை என்கின்ற புஷ்ய அமாவாசை, அபிராமி அந்தாதி பாடிய நாள். சுப்பிரமணிய பட்டருக்காக அன்னை அபிராமி ஆகாயத்திலே தோன்றி அமாவாசையிலே பௌர்ணமியை தோற்றுவித்த அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளிலும் ஒவ்வொருவரும் அப்பா அம்மா இல்லாதவர்கள்
விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்து தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.